கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்துடன் இணைந்ததற்கு எதிராக தான் எதுவும் பேசவில்லை என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் விளக்கம் அளித்துள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடந்த விநாயகர் விசர்ஜன விழாவில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குமரி மாவட்ட இணைப்பு குறித்து பேசிய பேச்சு பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இந்து சமுதாயம் ஒற்றுமையாக இருந்திருந்தால் குமரி மாவட்டத்தை கேரளா இழந்திருக்காது என்று கூறியதாக செய்தி பரவியது. இதற்கு எதிராக அரசியல் கட்சிகளும் பொதுநல அமைப்புகளும் போராட்ட அறிவிப்புகளை வெளியிட்ட நிலையில் பொன் ராதாகிருஷ்ணன் இதற்கு விளக்கம் அளித்தார். 85% இந்துக்களும் 15% சிறுபான்மையினரும் ஒற்றுமையாக இருந்திருந்தால் பாகிஸ்தானை நாம் இழந்திருக்க மாட்டோம். இந்தியாவில் மொழிவாரி பிரிவினையும் ஏற்பட்டிருக்காது என்று தான் பேசியதாக கூறிய அமைச்சர், இதில் சில பகுதிகளை மட்டும் வெளியிட்டதால் தான் சர்ச்சை உருவாகியது என்று கூறினார். எந்த காரணத்தை கொண்டும் தாய் தமிழகத்தோடு கன்னியாகுமரி மாவட்டம் இணைந்ததை எந்த காலத்திலும் நாம் வேறுபடுத்தி பார்த்தது கிடையாது. அந்த தியாகிகளுக்கு உரிய மரியாதையை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் தாய் தமிழகத்தோடு இணைந்ததை 100க்கு 100 நாம் ஆதரிக்கின்றோம். தமிழகத்தில் நடக்கும் உள்ளாட்சி இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா வெற்றி பெறும் என்றும் ராதாகிருஷ்ணன் உறுதி தெரிவித்தார்.